ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீ பிளான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் இருக்கிற நாள் வந்து 5/4/2024. நம்ம பார்க்க போகிற இது வந்து 8/4/2024 ப்ரீ பிளான் பார்க்க போகிறோம். இது நான் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு சினாரியோஸ் 2 மார்க் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அந்த வீடியோவில் நடந்த சினாரியோ நடக்கல, ஆனால் அந்த லெவல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. கொஞ்சம் வேணால் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் வேணால் மேலே கீழே இருந்தாலும் அந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 6/7 ஆமாம் 8ஆம் தேதியோட மார்க்கெட்டுக்காக நான் ஒரு செட்டப் வச்சுருக்கேன். என்ன செட்டப்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் இன்கேஸ் பிரேக் ஆகி நமக்கு இந்த இடத்துல ரீடெஸ்ட் கிடைக்குது, எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேண்டில் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஆச்சும் கிடைக்குது அப்படின்னா நான் பிஇ சார்ட்டும் பார்ப்பேன், சிஇ சார்ட்டும் பார்ப்பேன். எல்லாம் கரெக்டாக கோரிலேட் ஆகும்போது நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுப்பேன். அந்த கண்டிஷனை இங்கே போட்டிருக்கேன் நான். நீங்கள் நான் வந்து மண்டே மார்க்கெட்டுக்காக ஒரு சினாரியோ வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சினாரியோனா, மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நான் வந்து திருப்பி இங்கே என்ட்ரி எடுத்து திருப்பி இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன். இது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு அழகாக நான் இங்கே காட்டிடுறேன். நீங்கள் வந்து அது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் 5 மினிட்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு நல்ல என்ட்ரிலாம் 3 மினிட்ஸில் கூட கிடச்சிதுன்னா ஸ்டாப் இங்கெல்லாம் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்ல ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இனிமேல் இப்போ மார்க்கெட் ப்ராக்ரஸ் ஆக நீங்கள் அப்புறம் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இனிஷியல் செட்டப்பாக நான் வச்சுருக்கேன் கைஸ். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டி போகலாம். நிஃப்டி தான். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன போன வீடியோ பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த லெவலில் ரேஞ்ச் ஆகலை. ஆனால் நேற்று நான் மார்க் பண்ண சப்போர்ட்டில் கரெக்ட் ஆச்சு. நேற்று நான் வந்து இப்படி மார்க் பண்ணல, இது கொஞ்சம் கீழே வச்சு இங்கே வச்சுருந்தேன். இவ்வளோ தூரம் டவுனில் வச்சுருந்தேன். ஆனால் மார்க்கெட் இந்த வீக்கிலே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனை இல்லை, நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் இதில். இனிமேல் நீ பண்ண மாட்டேன். விக்கு கூட நான் வந்து மெஷர் பண்ணலான்னு இருக்கேன் இனிமேல். என்னாச்சு, கரெக்டாக அந்த விக்கில் வந்து பட்டுட்டு இது வந்து 15 நிமிஷம்னாலும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. என்ட்ரி எடுக்கிறது வந்து நமக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கிறது கஷ்டம் தான். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த லெவல் வந்திருக்கு. இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலு, கரெக்டான லெவல். இது ஒன்று மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு பிரேக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு ரீடெஸ்ட் கிடைச்சி இங்கே ஒரு நல்ல கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். பயப்படவே வேணாம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இங்கே ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சிஇ பை பண்ணலாம். மூவ்மெண்ட்டும் நல்லா ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பிஇக்கு என்ட்ரி. நமக்கு ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டான். மோஸ்ட்லி நாளைக்கு ரீடெஸ்ட் இந்த அளவு நடக்குமான்னு தெரியாது. நடந்துச்சுன்னா நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங்கோ இல்லை அந்த சிக்னல் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை என்ட்ரி எடுங்க. பியரிஷ் கேண்டில் கிடச்சிதுன்னா என்ட்ரி எடுங்க. ஓகேவா? இல்லைனா சர்ன்னு கீழே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து பொறுமையாக ஏறலாம். நீங்கள் எது உங்களுக்கு சூட்டபிளாகவும் பாருங்கள். ஆனால் நான் உங்களுக்கு இப்போ என்ன என்னோட கோல், உங்களுக்கு இந்த லெவல்ஸ் காட்டிட்டேன். நீங்கள் இதுக்குள்ளே பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேவையில்லாம் வேற எங்கேயும் போகாமல் இந்த லெவல்லாம் நம்ம உஷாராக இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பி ஸ்கொயர் ட்ரேட் அகாடமியோட ஸ்டூடெண்ட்டு. நான் வெறும் பேப்பர் ட்ரேட் மட்டும் தான் பண்ணுறேன். நான் வந்து இது ரியல் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் திருப்பி நான் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த லேர்னிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதை நானும் இன்னும் நல்லா கற்றுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃபீட்பேக்ஸை வெரி வெல்கம் கைஸ். தேங்க்யூ. மறக்காமல் ஃப்ரெண்ட் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நான் சொல்லிட்டுக்கு அப்புறமா நாளிலேருந்து என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, என்ன நடந்திருக்கு, இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன், அதை வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.